இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளனுடைய பிறப்பு விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே அன்னையானவர் நம்முடைய குடும்பங்களையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும், நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் அவரே கொண்டு சென்று அதை நமக்காக பெற்றுத்தர வேண்டியும் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே அவருடைய பிறந்த நாளன்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். வரலாற்றிலே நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு புதிய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றிலே நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு புதிய செய்தியை பெற்றுக்கொண்டு கொடுத்திருக்கின்றன. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது நம் அனைவருக்கும் தெரியும். இதற்கு முன்பாக நாம் சுனாமியை பற்றி அதிகமாக அறிந்ததே கிடையாது. அது எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. இருப்பினும் அது நம்முடைய இடத்தை தாக்கிய பொழுது ஏற்பட்ட தாக்கங்களும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளும் நமக்கு அதிர்ச்சியை கொடுத்தன. எனவே முதல் வழியாக இந்த சுனாமியானது நம்மை தாக்கிய பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், பூகம்பம் ஏற்பட்டால் கண்டிப்பாக சுனாமி வரும், எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்ற செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது துக்கமான நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு செய்தியை அன்றாடம் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அன்னை மரியாளனுடைய பிறப்பு விழா நமக்கு என்ன செய்தி கொடுக்கின்றது என்பதை பற்றி உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். இதிலே முக்கியமான கருத்து என்னவென்றால், அன்னையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே என்றால், அவருடைய பிறப்பானது நமக்கு அவர் அன்பை பெற்றாள், அன்பை கொடுத்தாள், அன்பை பகிர்ந்தாள். இதுதான் இன்று நாம் அன்னையிடமிருந்து பெறுகின்ற செய்தி. அன்பை பெற்றாள், அன்பை கொடுத்தாள், அன்பை பகிர்ந்து கொண்டார். அன்பை பெற்றார். எப்படி அன்பை பெற்றார் என்று பார்க்கின்ற பொழுது, கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி என்ன கூறுகின்றார்? அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று வாழ்த்துகின்றார். அவ்வாறு வாழ்த்துகின்ற பொழுது அன்னை ஆனவர்கள் அந்த அருளை இறைவனிடமிருந்து பெறுகின்றார்கள். இதுதான் அன்னை இறைவனிடமிருந்து பெற்ற அன்பு. அந்த பெற்ற அன்பை அவர் என்ன செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது திரும்பவும் கொடுக்கின்றார். நாம் கூறுகின்றோம், என்ன கூறுகின்றோம்? இறைவன் நாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுதே நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று நாம் கூறுகின்றோம். நற்செய்தியிலும் அதை தான் படிக்கின்றோம். அப்படி படிக்கின்ற பொழுது நமக்கு உள்ளே ஒரு கருத்து தோன்றுகின்றது. இறைவன் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றால், நான் பிறந்த பொழுது நான் எதற்காக பிறந்தேன் என்பது எனக்கு தெரியாது. இறைவன் எந்த திட்டத்தை எனக்காக வைத்திருக்கின்றார் என்பதும் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய தாய் தந்தையருக்கும் இது பற்றி தெரியாது. அப்படி இருக்க என்னுடைய வாழ்நாளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இறைவன் என்னை எதற்காக தன்னுடைய தாயின் என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே என்னை தேர்ந்து கொண்டார் என்பது எனக்கு தெரிய வருகின்றது. அன்னை மரியாளுக்கும் இது முழுவதுமாக பொருந்தும். அருளை பெற்றுக்கொண்டார் என்று நாம் கூறுகின்றோமே, அருளை பெற்றுக்கொண்ட உடனே அன்னை மரியாள் இந்த உலகத்திலே உதித்தாரே, உதித்த உடனே இறைவன் எந்த திட்டத்திற்காக அவரை தேர்ந்தெடுத்தார் என்பது அவருக்கு தெரியாது. அவருடைய பெற்றோருக்கும் அன்னை மரியாள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்பதும் தெரியாது. எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, சும்மா மற்றவர்கள் எல்லாம் வாழுகின்றார்களே அதை போன்று ஏனோதானமாக ஒரு வாழ்க்கை ஆழவில்லை. மாறாக இறைவன் எவ்வாறு நினைத்தாரோ அதை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் இறைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன திட்டம் வைத்திருந்தார் என்பது அன்னை மரியாளுக்கு புலப்பட்டது. அன்பை பெற்றார், அன்பை திரும்பவும் கொடுக்கின்றார். இறைவனிடம் அன்பை திரும்பவும் கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார்? ஆகட்டும், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர் தான் பெற்ற அன்பை திரும்பவும் இறைவனிடம் கொடுக்கின்றார். இறைவனிடம் கொடுத்தவர் அந்த வார்த்தையினுடைய கனாந்திரத்தை நன்றாக உணர்ந்தவராக இருக்கின்றார்.
எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நாம் ஏற்கனவே கூறியது போல தாயின் வயிற்றிலே இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, நமக்கு இறைவன் வைத்திருக்கின்ற திட்டம் அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கின்றது. நமக்கு தான் தெரியாமல் இருந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதை ஒவ்வொரு நாளும் கண்டுணர்கின்றோம். இதை போன்றே அன்னை மரியாள் இறைவனுக்கு ஆகட்டும் என்று கூறிய உடனே அந்த வார்த்தையிலே அமைந்திருக்கின்ற பொருள் என்னவென்பது நன்றாக அறிந்திருந்தார். ஒரு கன்னி கருத்தாங்க வேண்டும், அது மட்டுமல்ல மெஸ்ஸியாவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். அந்த மெஸ்ஸியாவினுடைய வாழ்க்கையானது மற்ற மனிதர்களை போன்ற வாழ்க்கையாக இருக்காது. எனவே துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். எனவே நானும் துன்பப்பட வேண்டும். எப்படிப்பட்ட துன்பம்? சிலுவையின் அடியிலே தனித்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார், மேலும் இந்த மனுக்குலத்தின் தாயாகவும் மாறியிருக்கிறார். எனவே தனித்திருப்பது, ஜெபித்திருப்பது, தைரியமாயிருப்பது என்பது அன்னை மரியாளுக்கே உகந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. சிலுவையின் அடியிலே அன்பை பெற்றாள், அன்பை கொடுத்தாள், அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்றார். இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை நாம் திருப்பி கொடுக்கின்றோம். அதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அது முழுமையாக அமைகின்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று எலிசபெத் அன்னை மரியாளை பார்த்து கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தை கேட்ட பொழுது என் வயிற்றினுள்ளே உள்ள குழந்தை துள்ளுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அக்களிப்பால் துள்ளுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். எனவே இறை வார்த்தை எங்கெல்லாம் நம்மை சந்திக்கின்றதோ அங்கே ஒரு துள்ளல், ஒரு அக்களிப்பு இருக்கின்றது. அன்னை மரியாள் தான் பெற்ற அருளை திருப்பிக் கொடுத்த அந்த அன்பை, பகிர்ந்து கொடுத்த அந்த அன்பை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கின்றது, ஒரு அக்களிப்பு இருக்கின்றது. இதைத்தான் நாம் நற்செய்தி என்றும் குறிப்பிடுகின்றோம். அன்னை மரியாள் ஒரு வாழுகின்ற நற்செய்தியாக இருந்தார்கள். அன்பை பெற்றார்கள், அன்பை கொடுத்தார்கள், அன்பை பகிர்ந்தளித்தார்கள். எனவே அன்னையினுடைய பிறந்த நாளாகிய இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி இதுதான். அன்பை பெற்றுக்கொள்வோம், அன்பை கொடுப்போம், அன்பை பகிர்ந்தளிப்போம். இவை நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது அன்னை என்பவர் நம்மை போன்றே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவருக்கென்று ஒரு சிறப்பான திட்டம் இருந்தது, ஒரு மாபெரும் திட்டம் இருந்தது. அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர் முழுவதுமாக உணர்ந்தவராக தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். எனவே இன்றைய தினத்திலே நாம் அன்னையை பின்பற்றி வாழுகின்றோம் என்று நாம் கூறுகின்ற பொழுது அவருடைய மீட்பின் திட்டத்திலே நமக்கும் பங்கு இருக்கின்றது. எனவே அந்த பங்கை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நாம் திரும்பவும் கொடுக்கவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக நாம் இன்றைய தினத்திலே பெண் குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம், நினைவு கூறுகின்றோம். ஒரு தாய் கருவுறுகின்றாள். கருவுற்ற உடனே அவருடைய வேண்டுதல் என்னவாக இருக்கின்றது? கடவுளே, எனக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும், பெண் குழந்தை பிறக்க கூடாது என்றே வேண்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட அவல நிலை நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இன்று பெண் குழந்தைகள் மாண்புடன் நடத்தப்பட வேண்டும். அவர்கள் சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையை பெற்று, நல்ல படிப்பினைகளை பெற்று, இந்த உலகிலே மற்றவர்களை போன்று சமுதாயத்திலே அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் நசுக்கப்படக்கூடாது என்ற ஜெபத்தையும் அன்னை மரியாளின் மூலம் நாம் இன்றைய தினம் இறைவனுக்கு எழுப்புவோம். அன்னை மரியாள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். நம்முடைய பிள்ளைகள் என்று நம் அனைவரையும் அரவணைத்து காத்து வருகின்றார். எனவே அன்னைக்கு நன்றி கூறுவோம். இனி வருகின்ற காலங்களிலும் அன்னை நம்மை வழிநடத்த இந்த திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆம்.